ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, பாப்பாவோட லஞ்ச் ப்ரிப்ரேஷன் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் என்ன கமெண்ட்னால், நீங்கள் பாப்பாவோட ஃபிஷ் ரெசிபி வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து எந்த மெத்தடில் வந்து பாப்பாவுக்கு நீங்கள் ஃபுட் கொடுப்பீங்க, நான்வெஜ் மீல்ஸ்லாம் வந்து நீங்கள் எந்த மெத்தடில் வந்து பாப்பா கொடுப்பீங்க, டைஜஷன்லாம் ப்ராப்பராக நடக்குமா? ஸோ வந்து நாங்கள் பாப்பாவுக்கு வந்து இது மாதிரி நான்வெஜ் மீல்ஸ்லாம் நம்ம கொடுக்கலாமா? நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பாப்பாவோட ஃபிஷ் ரெசிபி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் வந்து 2 மீன் எடுத்துருக்கேன். இது என்ன மீன் பார்த்திங்கன்னா, நவர மீன். ஸோ நார்மலாக நீங்கள் வந்து எந்த மீன் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஃபிஷ்ஷெல்லாம் யூஸ் பண்ணது பாப்பாவுக்கு வந்து அலர்ஜி ஏதாச்சும் வருதான்னு பார்த்துட்டு நீங்கள் கொடுங்க. ஏன்னா சீ ஃபுட்டுன்றதுனால. ஸோ இதை வந்து நான் பாயில் தான் நான் பண்ண போகிறேன். நான் ஏன் சின்ன மீனாக எடுத்துருக்கேன்னா, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சின்ன மீனில் வந்து ஸ்ட்ரென்த் அதிகம் கம்பேர்ட் டு வந்து பெரிய மீன் அப்படின்ட்டு. பட் அது எவ்வளோ வந்து எனக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஓகே, நான் வந்து இந்த மீனை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் நிறைய மீனை ட்ரை பண்ணியிருக்கேன். பாப்பாவும் சாப்பிட்ருக்காங்க. ஸோ இது வந்து நான் இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். இது வந்து நான் வந்து ஆவி கட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் தடவிக்கிறேன். ஆயில் தடவிட்டு வந்து நான் வந்து ஃபிஷ்ஷு போட்டு பாயில் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இது வந்து நான் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட தான் நான் பாயில் பண்ணிக்கிறேன். மீன் நல்லாவே வெந்துருச்சு. இது மாதிரி செக் பண்ணி பாருங்கள். அப்படியே வந்து நம்ம வந்து பிரியணும் மீனை. அந்தளவுக்கு கரெக்டாக 10 மினிட்ஸ்னாலே தாராளமாக சீக்கிரமாக வெந்துடும் மீன். ரொம்ப நேரம்லாம் எடுக்க வேண்டாம். ஸோ இன்றைக்கி என்ன நம்ம வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணலான்னா, ஒரு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, தக்காளி, கேரட், பீன்ஸு, பூண்டு, பீட்ரூட். உங்கள் விருப்பம் தான், என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து பாப்பாவுக்கு வந்து டேஸ்ட்டுக்காக வந்து கொஞ்சம் செலக்ட் பண்ணி தான் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நான் பேனில் வந்து நான் வந்து கடுகு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். மஸ்டர்ட் ஆயில் தான். ஸோ நல்லா வந்து ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகமும் நல்லா பொரியணும். அப்போ தான் வந்து ஸ்மெல் நல்லாயிருக்கும். நல்லா வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் நான் இவ்வளோ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன்னா, நம்ம வந்து விசில்லாம் விட போகிறதில்ல. நம்ம வந்து பேன்லேயே குக் பண்ணுறதுனால எல்லாமே வந்து நான் வந்து குட்டி குட்டியாக தான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ கருவேப்பிலாம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்குங்க. நல்லா வந்து வதங்கணும். அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது வந்து வெங்காயம்லாம் நல்லா திட்டுப்படாமல் இருக்கும். ஸோ இது கூட வந்து பூண்டு, தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே வதக்கிக்கிறேன். நல்லா ப்ரௌனாக வந்து நான் வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளியே வந்து தெரியாத அளவுக்கு நல்லா வந்து நான் வந்து வதக்கிக்கிறேன். இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம். நான் வெஜிடபிள்ஸும் வந்து நான் துருவி இருக்கேன். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து ஆவிலாம் கட்டலை, டேரெக்டாக நான் போகிறதுனால நான் எல்லாமே துருவி இருக்கேன். கேரட்டு, பீட்ரூட் எல்லாமே நல்லா வந்து சின்ன சாப்பரில் வச்சு நான் துருவி இருக்கேன். அப்போ தான் வந்து சீக்கிரமாக குக் ஆகும். பீன்ஸ் வந்து நல்லா குட்டியாக இருக்க பீன்ஸு, ஐ மீன் தடிசாக இல்லாமல் மெலிசாக இருக்க பீன்ஸாக பார்த்துட்டு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பார்க்குறதுக்கு வெஜ்ஜஸ் வந்து நிறைய இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து உங்களுக்கு வெந்துச்சுன்னா சுருங்குச்சுன்னா வந்து வதங்க சுருங்குச்சுன்னா வந்து கொஞ்சமாக தான் ஆகும். ஸோ நல்லா வதக்குங்க. ஸோ பீட்ரூட் போட்டதுனால வந்து எனக்கு வந்து இந்த ரெட் கலர் கிடச்சிருச்சு எனக்கு. ஸோ மற்றபடி எதுவும் இல்லை. நீங்கள் வேறு ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் உருளைக்கிழங்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகாது. ஸோ நல்லா பாயில் வதக்கிக்குங்க. இது கூட வந்து நான் மஞ்சத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சால்ட் வந்து தேவையான அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் விருப்பம் தான், சால்ட் போட்டால் இன்னும் கொஞ்சம் வந்து டேஸ்ட் இருக்குன்றதுனால நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் விருப்பம் போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து இந்த காயெல்லாம் வேகிறதுக்காக நான் ஒரு 1/2 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிட்டு வந்து ஒரு 4 மினிட்ஸ் கிட்ட வந்து வேக வச்சுக்கிறேன். நல்லா தட்டு போட்டு மூடி நீங்கள் வேக வைங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக குக் ஆகும். ஸோ அது நல்லா வெந்துட்டுடும். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து மீன் ஆறிச்சான்னு பார்த்துட்டு இது மாதிரி வந்து மீனில் இருக்க முள்ளெல்லாம் எதுவுமே இல்லாமல் நடுவில் இருக்க வந்து அந்த ஃப்ளஷை மட்டும் தான் நான் எடுக்கிறேன். நான் சைட்லேயோ இல்லை தலையாண்டு இருக்கிறது நான் எடுக்கல. நடுவில் இருக்க பார்த்திங்கன்னா அந்த வால் சைடு இருக்கிறதுல ஃப்ளஷ் மட்டும்தான் நான் எடுக்கிறேன். ஏன்னா அதில் தான் முள் இருக்காது. சைட்லலாம் கூட முள் இருக்கும். ரொம்பவே பொறுமையாக பார்த்து எடுங்க முள். ஏன்னா வந்து சின்ன முள்ளாக இருந்தாலுமே பாப்பாவுக்கு வந்து சிக்கிக்கிச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாகும். ஸோ மீன் நீங்கள் வந்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு சின்ன முள் கூட இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு வந்து பொறுமையாக எடுங்க. அவசரமாக எடுக்காதீங்க. நல்லா பொறுமையாக வந்து அந்த ஃப்ளஷை மட்டும் புட்டு எடுங்க. அந்த ஃப்ளஷுக்குள்ளேயே வந்து சம்டைம்ஸ் வந்து முள் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா வந்து கையில் உதிர்த்து பாருங்கள், முள் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா குட்டி பாப்பா இருக்குன்றதுனால அவங்களுக்கு சொல்ல தெரியாது, ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க. இதை பாருங்கள், நம்ம தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெஜ்ஜஸ் எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு. ஸோ இந்த வெஜ்ஜஸ் அந்த வெஜ்ஜஸ் இல்லைங்க, எல்லா வெஜ்ஜஸுமே நீங்கள் போடலாம். இது கூட வந்து நான் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸ் வந்து நான் வந்து ஸ்மாஷ் பண்ணல, நான் அப்படியே நான் எடுத்திருக்கேன். நான் இதில் போட்டு வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன்.
ஸோ நீங்கள் ரைஸை வந்து ஆல்ரெடி பிளெண்ட் பண்ண ரைஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் போட்டு நான் பிளெண்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஸோ இது கூட சேர்ந்து பிளெண்டான டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா வெஜ்ஜஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கிறதுனால இது நல்லா இருக்கும்னு சொல்லி நான் இது கூட வந்து இது மாதிரி கரண்டி வச்சே ஸ்மாஷ் பண்ணாவே வந்து நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு பாருங்க. ஏன்னா வந்து நான் சூடான ரைஸ் தான் போடுறேன். ஆற வச்ச ரைஸ் போடாதீங்க. ஆறுனா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக பிளெண்ட் ஆகாது. சுட சுட போட்டால் தான் பிளெண்ட் ஆகும். ஸோ இது கூட வந்து நான் வந்து ஃபிஷ் நம்ம துருவி வச்சுருக்கோம்ல, புட்டு வச்சுருக்க ஃபிஷ்ஷை வந்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சாதத்தோட வந்து அந்த ஃபிஷ்ஷு வந்து நல்லாவே வந்து சேரணும். அப்போ தான் வந்து இன்னும் வந்து டேஸ்ட் உங்களுக்கு பாப்பா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நல்லா வந்து கிளறி விட்டுக்குங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் உடச்சி விட்டுக்குங்க. புட்டு மாதிரி உடச்சி விட்டுக்குங்க. ஸோ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் அளவு வந்து சாதத்தை கூட நல்லா வந்து பிளெண்ட் ஆகணும். அப்போ தான் அந்த பாப்பாவுக்கு வந்து அந்த ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃபிஷ். ஸோ இதை வந்து நம்ம வந்து நல்லா கலரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கூல் பண்ணிடலாம். சுட சுட வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது. நல்லா சூடாக இருக்குது. நல்லா கூல் ஆகட்டும். இதை வந்து பாப்பாவோட நம்ம வந்து சர்விங் பிளேட்டில் வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம். ஸோ ரொம்பவே ஹெம்மியான ஃபுட்டு இது. நீங்கள் இதை டாட்லர் இருந்தீங்கன்னா அவங்க ஃபிஷ்ஷு சாப்பிட மாட்டாங்க, இல்லைன்னா ஃபிஷ்ஷு ஸ்மெல் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற இதுவில் வந்து நீங்கள் இது மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ஜாலியாக வந்து ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் பாப்பா ரெடியாக வாங்க கொடுத்துடலாம். இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து நான் 1:30க்கு வந்து நான் வந்து லஞ்ச் கொடுக்குறேன். ஏன்னா வந்து மார்னிங் ஸ்நாக்ஸ் வந்து பொமோகிரானேட் ஜூஸ் கொடுத்தேன். ஸோ ஃபில்லிங்காக இருந்தது அவங்களுக்கு. அவங்க வந்து பசிச்சா தான் சாப்பிடுவாங்க. அதனால் நான் பசி வரட்டும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பூன் கொடுத்ததுமே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. பட் டேஸ்ட்டு பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஸ்பூன் கொடுத்ததுமே தண்ணி கொடுக்குறேன். நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு ஃபுட்டு குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணி கொடுங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டு ஃபுட்டு எடுப்பாங்க அவங்க. இல்லைனா வந்து அவங்களுக்கு வந்து அது பிடிக்காது, அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக வந்து ஃபுட்டு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா தண்ணி ஒரு சிப் கொடுங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிடும். போக போக வந்து நீங்கள் வந்து தண்ணி அடிக்கடி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க பாட்டுன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்லா சீவ் பண்ண சாப்பிட்டா தான் அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் டைஜஷன் நடக்கும். மோஸ்ட்லி வந்து ஃபிஷ் எல்லாமே வந்து நீங்கள் நைட் டைமில் கொடுக்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் கொடுங்க, இல்லைனா வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சில் கொடுங்க. நைட்டில் கொடுக்காதீங்க. ஏன்னா டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரலாம். ஸோ நான் ப்ரான் ரெசிபி கூட தான் சொல்கிறேன். இது எல்லாமே சீ ஃபுட் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து அலர்ஜி ஆகுதா பாருங்கள். சம்டைம்ஸ் சில குழந்தைங்களுக்கு வந்து அலர்ஜி ஆகும், சில குழந்தைங்களுக்கு வந்து அலர்ஜி ஆகாது. அலர்ஜி ஆகாத குழந்தைங்களுக்கு மட்டும் தான் நம்ம வந்து ஃபுட்டு இந்த மாதிரி சீ ஃபுட்லாம் கொடுக்க முடியும். ஸோ வந்து நல்லா பாருங்கள். அவங்களுக்கு எதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/2 அன் ஹவரில் இல்லை 1 ஹவரில் ஏதாச்சும் ரேஷ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஃபுட்டை வந்து நீங்கள் கொடுக்காதீங்க. குழந்தைங்க ஹெல்த்து தான் முக்கியம். ஸோ நல்லாவே சீவ் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃபிஷ்ஷில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. நீங்கள் 10+ மந்த்லேயே வந்து நாங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். நானும் பாப்பாவுக்கு 10 மந்த்லேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எல்லா ஃபிஷ்ஷுமே ட்ரை பண்ணிட்டேன் பாப்பா. ப்ரான் ரெசிபி நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட் இது. வந்து வீக்லி நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் எடுக்கலாம். நான்வெஜ் எல்லாமே வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பாப்பாவுக்கு கொடுங்க. அப்போ தான் வந்து எல்லா ஃபுட்டுமே சாப்பிட பழகிப்பாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இது டிஷ்ஷை வந்து இந்த குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நோனே சொல்ல மாட்டாங்க, ஜாலியாக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you next video. Thank you all. Bye.